ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் என்ன டச் பண்ணுறது இங்கே எனக்கு ஒரு ஹேர் இருக்கும். ஸோ அது டச் பண்ணோடனே ரெக்ஸி வாங்க அப்படின்வாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கே ஒரு ஃபீலிங் ஆயிருக்கு. அப்போ தான் இந்த மாதிரி பாட்டு. ஃபர்ஸ்ட் டைம் அஸ் ஸ்டூடெண்ட்டாக உங்களை பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க என்னோட ஒய்ஃபா அவங்க பற்றி எனக்கு அபிப்பிராயமே இல்லை. இவங்க பெரிய மீன் அப்படி தான் நான் அந்த தோணை வந்துச்சு. இமெயில் கம்யூனிகேஷன் தான் எங்களுக்கு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கற்றுக்கிறதுக்கான ஒரு வே இருந்தது. கொஞ்சம் எப்போல்லாம் நான் பார்க்குறேன்னா ஏதாவது சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு போயிடுவேன். அவர் வந்து இந்த பொண்ணு எதுக்கு நமக்கு தருது அப்படின்ட்டு அவர் யோசிப்பார். அவங்களுக்கு ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்க்கறதுக்கும் ரசகுல்லா மாதிரி தான் இருக்காங்க. இப்போ எல்லாரும் நிற்கணும்னா காற்று என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரி கிடைக்கிற லேடிஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கல்யாணம் பண்ணிக்கும் போது கூட அவங்க அந்த டைம் எனக்கு ஜாப் இல்லை, எனக்கு முதுகெலும்பா இருந்தாங்க கூட, ஆனால் வந்து அவங்க ஸ்ட்ரென்த் வேணும். அதனால தான் அந்த பாட்டோட மீனிங் இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் தலையாட்டுன்றது அந்த ரைட்ஸ் எனக்கு கொடுக்குறாரு. சைன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு உங்களுக்கு நரம்பெல்லாம் புடைக்கும். விடிய விடிய பேசிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நரம்பெல்லாம் வலிக்கும். பிறந்தப்போ வந்து எனக்கு விஷன் ப்ராப்ளமா, எனக்கு பார்வையில் மட்டும்தான் ப்ராப்ளம் வந்துச்சு. எனக்கு ஹியரிங்கில் ப்ராப்ளம் கிடையாது. நான் வயசாக ஆக தான் எனக்கு வந்து ஹியரிங்கில் ப்ராப்ளம் வந்துச்சு. எங்கள் ஃபேமிலிலையுமே இவங்க ஃபைனான்ஷியலாகவும் ஸ்டேபிள் இல்லை, எப்படி நம்ம நம்பி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஹெசிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேணாம் விட்டுடலாம் அப்படின்னால எங்கள் அம்மாவும் நல்லா நிறையா அவமானம். எல்லாரும் கேட்டது, உன் பொண்ணு தியாகத்துக்காக தான் கட்டி கொடுத்தியா. எங்கள் டிபார்ட்மெண்ட்டே சொன்னது, உனக்கு படித்து மூளை போயிடுச்சு போலக்கு. முன்னாடி சொன்னது வந்து எனக்கு கீழே பார்த்தாங்க என்னோட சாய்ஸ் தப்புன்றதுக்காக. அன்னை தெரசாக்கு ஏதாவது அடுத்து அசிஸ்டண்ட்டாக வேற போறியா, இல்லை உனக்கு ஏதாவது குறை இருக்கா, இல்லை இது மாதிரி அவங்களுக்கு தெரியும் குறை இல்லை, பட் அதை ஹர்ட்டிங்காக சொல்கிறாங்கல்ல. 17 years டிஃப்ரென்ஸ். இவங்க ஃபேமிலியில் என்னன்னா அவங்க நினைக்கவே இல்லை ஒரு 40 years ஆகுது தான் பையனுக்கு கல்யாணம் நடக்கும், தன்னோட பிரதர் கல்யாணம் ஆகும், யாருக்குமே ஐடியா இல்லை. அவங்க கூட பிறந்தவங்க அக்கா, அண்ணன், இன்னொரு தம்பி இருக்கப்பல எல்லாருமே டிசபிலிட்டியை கேரி பண்ணுறாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட ஹெல்ப் அவருக்கு தேவைப்படுது. இந்த இது நான் அவரோட இருந்தேன்னா அவரோட லைஃப்பை நான் என்னால் சேஞ்ச் பண்ண முடியுன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இயல்பா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், காதலுக்கு எல்லை இல்லை, லிமிட் இல்லை, அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். பட் அது ரியலா ஒரு கப்பல் ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதாண்டா லவ் அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க பேசுறத கேட்குறப்பவே. இன்னைக்கு நம்ம கூட வந்து ரெக்ஸி மற்றும் மிராண்டா வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் மேம். ஸோ எனக்கு வந்து உங்களோட இந்த லவ் ஸ்டோரி கேட்குறப்பவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் லவ்லாம் வந்து நம்ம ஒரு ஃபேண்டஸியாக கேள்விப்பட்டிருப்போம். பட் அதெல்லாம் தாண்டி ரியலாக ஒருத்தவங்க அதை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ இன்னமும் உலகத்தில் இந்த மாதிரி காதல்லாம் இருக்குன்றதை பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்க, உங்களோட முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு நான் 2016 வந்து டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் இயர் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நிம்ஹான்ஸ் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நிம்ஹான்ஸ் பெங்களூர் போகிறதுக்கு லாஸ்ட் மொமெண்ட் வரையும் போயாச்சு. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 பேர் மட்டும் அங்கே தனியாக போக வேணாம், நீங்கள் நிப்மெட் போங்க. அந்த டைம் லாஸ்ட் மினிட் சேஞ்சில் தான் நான் நிப்மெட் வரேன். நிப்மெட் வந்தோடனே ஒவ்வொரு வீக்குமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போய் நாங்கள் எக்ஸ்போஷர் பண்ணணும். ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டை எழுதி கொடுக்கணும். செகண்ட் வீக்கில் தான் இவரோட டிபார்ட்மெண்ட் வந்தேன். அப்போ தான் இவர் பிஎட் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ மீட் பண்ணும்போது, நீங்கள் ஒருத்தரை பார்ப்பீங்க, அவரோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னாங்க. அவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு பிளைண்டுன்னு நான் நினச்சேன். அப்புறம் எல்லாருமே இந்த கையில் அப்படி ஸ்க்ரிபிள் பண்ணுறது, சயின்ஸ் கட்டுறதுலாம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஹியரிங் இம்பேர்மெண்ட் சில்ட்ரனும் பார்த்துருக்கேன். அவங்களாம் வந்து ஷோ தான் பண்ணுவாங்க.
ஓகே. ஸோ இது எனக்கு இவர் கையை பிடிச்சி அந்த சைனை தொட்டு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போ தான் நான் கேட்டேன், இவர் என்ன கண்டிஷன் அப்படிங்கும்போது, இவங்க டெஃப் பிளைண்டுமா நீங்கள் படிச்சிருப்பீங்களே. அப்போ தான் எனக்கும் தெரியுது இப்படி ஒரு கேட்டகரி ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிடபிள்யூடி ஆக்ட் இருந்தது. நெக்ஸ்ட் ஆர்பிடபிள்யூ. அதில் 21 டிசபிலிட்டியில் லாஸ்ட்டு மல்டிபிள் டிசபிலிட்டின்னு சொல்லி டெஃப் பிளைண்டுன்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் ப்ரீஃபாக தான் நான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எப்படி சோஷியலும் அவங்க எப்படி அதை ஹேண்டில் மக்களோட பண்ணுறாங்க. எப்படி ஆமாம். பேசுறாங்க ஸோ அதுக்காகவே நான் அவருக்கு இது தெரியாமல் நான் பின்னாடியே வாட்ச் பண்ணுவேன். எங்கெல்லாம் போகிறாரு, எப்படி ஸ்டெப்ஸ் இறங்குறாரு, அதெல்லாம் நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேனா. அப்புறம் அந்த 1 வீக் எனக்கு முடிஞ்சிருச்சு. நான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சயின்ஸும் கற்றுக்கிட்டேன். பட் அந்த சயினை 1 வீக்லலாம் கற்றுக்க முடியாது. அது கொஞ்சம் லென்த்து பீரியட் தான் அந்த கற்றுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் என்ன டச் பண்ணுறது, இங்கே எனக்கு ஒரு ஹேர் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணோடனே ரெக்ஸி வாங்க அப்படின்வாங்க. ஓ ஆனா கண்டுபிடிச்சிட்டாரு நீங்க தான்ன்றது. இங்கே இந்த டச் பண்ணுவார், இங்கே டச் பண்ணோடனே ஹேர் இருக்கிறதுனால வாங்க ரெக்ஸி அப்படின்வாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடென்டிஃபை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவர் வச்சிருப்பாரு. நீங்க ஸ்டூடெண்டா போயிருக்கீங்க. ஆமா. அப்போ வந்து நீங்கள் அப்போ தான் வந்து ஸ்கிரிபிள்ஸ் எழுதினேன். என்னோட பேர் வந்து REXY அப்படின்னு எழுதிட்டு இருந்தேன். ஸோ அவர் நோட் பண்ணிக்கிட்டு ரெக்ஸி வாங்கன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இது ABCD ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் அதுலேருந்து ஒரு டெய்லியும் ஒரு டெஸ்ட் மாதிரி வந்தாருன்னா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவேன். நான் ரெக்ஸி வந்திருக்கேன், இப்போ நீங்கள் கரெக்டாக சைன் சொல்கிறீங்க அப்படின்னும் போது 1 வீக் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நான் ஒன்று கற்றுக்கணுமே. அதனால் நெக்ஸ்ட் வீக்கு வந்து நான் அப்போ வீட்டில் வந்து ஏதாவது எடுத்துகிட்டு வருவேன். ஒவ்வொரு வீக்கும் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் பிஸ்கெட்ஸு, ரசகுல்லா அது மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேன். இந்த இதுங்க எனக்கு இப்போ இது சொல்லிக் கொடுங்க, இப்போ நான் வந்து என்ன இப்படி சைன் பண்ணணும், இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறத அந்த ஒரு இது அது மாதிரி ஒரு 3 வீக்ஸ் அப்படியே போயிடுச்சு. லாஸ்ட் டே தான் நான் அவரை வந்து மீட் பண்ணி சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கு ஃபைனல் டே, நாங்கள் கிளம்புறோம், எனக்கு வந்து உங்களோட இமெயில் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க, நான் என்னோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களோட டே டு டே லைஃப் எனக்கு எப்படி இருக்குன்னு ஏன்னா வந்து எனக்கு அந்த அந்த சைக்கலாஜிக்கலாக அவங்க எப்படி அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க டே டு நம்மளதை பற்றி எனக்கு தெரியுது. அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதுக்காகவே நான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இவரோட டிபார்ட்மெண்ட் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம PhD பண்ணால் டெஃப் பிளைண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு டாபிக் எனக்கு எடுத்துக்கிட்டேன். அதனாலே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு 1 வீக்கு இவருக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியல. இமெயிலில் என்ன எழுதணும்னு தெரியாமல் அவர் வந்து நான் படித்த சிலபஸ் எல்லாம் உட்காந்து எழுதிட்டு. ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் சொன்னி நீங்கள் அது வேணால் எழுத வேணாம், இன்னைக்கு என்ன நடந்துச்சு, காலையில் என்ன நடந்தது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு அது நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்றைக்கி நான் கிளாஸில் என்ன நான் நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி தான் 2 பேருமே ஷேர் பண்ணோம். ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கே ஒரு ஃபீலிங் ஆகிருக்கு. அப்போ தான் இந்த மாதிரி பாட்டு நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் அந்த பாட்டு பாடினாரு. எனக்கு அது வந்து மெயில் அனுப்புறாரு. பாடுறாரு. ஏன்னா ஃபோன் கால். ஓகே. அவர் ஃபோன்ல பேசுவாரு, நீங்க மெயில் பண்ணீங்க. கரெக்ட்டா? ஆமா. ஏன்னா வந்து அந்த இந்த டிவைஸ்லாம் வந்து அந்த டைம் பீரியட்ல இவர்கிட்ட ஓனா இல்லை, டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். ஸோ ஃபோன் கால்ஸில் இருக்கிறதுனால நான் மெயில் அனுப்புறது வந்து டிபார்ட்மெண்ட்டில் போய் தான் அவர் படிப்பார். அப்போ வந்து இவர்கிட்ட இந்த டிவைஸ் ஓனாலாம் இல்லை, டிபார்ட்மெண்ட்டோடது. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் இதை வாங்கி ஏன்னா டெக்னாலஜி பற்றி கற்றுக்கிறதுக்காக அவங்களும் அந்த ஃப்ரீயாக யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பட்டன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. அப்போ தான் வந்து அந்த இமெயில் படிப்பார். இமெயிலை படித்து எனக்கு அதில் என்னென்ன இது நான் ஏதாவது தப்பாக புரிஞ்சிருந்தாலுமே நைட்டு உட்காந்து இல்லை நான் எந்த மீனிங்கில் சொன்னேன், இதனால தான் நான் வந்து ஃபாதர் பற்றி இதை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருப்பேன் அப்படின்னு நிறையா விஷயம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த டிவைஸ் பேர் என்ன மேம்? இது வந்து நிறைய பிராண்ட் இருக்கு. பட் இவர் யூஸ் பண்றது 40 cells பிரெயில் டிஸ்ப்ளே. இது வந்து ஹிம்ஸ். இந்த பிராண்டோட நேம் வந்து பிரெயில் டிஸ்ப்ளே தான். பட் இந்த பிராண்டோட நேம் வந்து ஹிம்ஸ். எனக்கு சார் கிட்ட ஒரு சில क्वेश्चंस கேட்கணும். இப்போ கேட்கட்டா, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்கல்ல, அந்த மொமெண்ட் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் as a ஸ்டூடெண்ட்டா உங்களை பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் டைமில் வந்து ஒய்ஃப் வந்து இல்லை NIPMDக்கு வந்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப வந்து எனக்கு அப்போ நான் அந்த B.Ed எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவங்க எனக்கு வந்து PPTs நாங்கள் வந்து புக்கு ரொம்ப அதிகமாக, எஸ்பெஷலி ஒரு இதில் வந்து ஒரு பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு.
அதனால எனக்கு ரொம்ப சுருக்கமாக பண்ணி கொடுக்கணும். அதுக்காக நான் அவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன். ஸோ அவங்க ரெடியாக வந்து நான் உங்களுக்கு அந்த இதை சுருக்கி பண்ணித்தரேன் அப்படின்னு அவங்க ஈவன் லன்ச் டைம் கூட அவங்க லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்க வந்து எனக்கு வந்து அந்த பிபிடி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பிபிடி இருந்ததுனால தான் நான் வந்து ஒரு பேப்பர் வந்து சோஷியல் சயின்ஸ் பிஎட்ல அந்த பேப்பர் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 புக்ஸை 2 கம்பைன் பண்ணியிருந்தனால அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த பிபிடிஸை அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு தான் எனக்கு வந்து எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக முடிக்க முடிஞ்சது. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு மெமரி. ஃபஸ்ட்டு டைமில் மீட் பண்ணப்போ அவங்க ஹெல்ப்லாம் அந்த இதில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களாம். பட் வந்து அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக எல்லோரும் சொல்லுவாங்க. எனக்கு விஷன் பார்வையிலலாம் எனக்கு அதிகமாக பட் கொஞ்சம் தெரியும். ஆனால் ரொம்ப இதனால எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்னோட ஒய்ஃப் அவங்க பற்றி எனக்கு அபிப்பிராயமே இல்லை. இவங்க பெரிய மீன் அப்படின்னு நான் அந்த தோணை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ப்ரப்போஸ் அதனால தான் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணவே முடியும். எனக்கு முன்னாடி எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, காலேஜில் படிக்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னேன். அவங்க கடைசியில் அவங்க சொன்னாங்க, ஐயோ நான் உங்களை அண்ணன் நினச்சேன், அதனால அந்த விஷயம் அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி யார்கிட்டே ப்ரப்போஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இன்னொரு பக்கம் போனால் அவங்க ஏஜ் வந்து ரொம்ப கம்மி, 17 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். அதனால ரொம்ப ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. மேம் இப்போ சொன்னாங்க அவங்களுக்கான ஃபர்ஸ்டே நீங்க வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அப்பவே லைட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா அவருக்கு நம்ம மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம பிடிச்சிருக்கு வந்து? அப்படி இல்லை, நாங்க எடுத்த உடனே அந்த ஃபால் இன் லவ்ல இல்லை. அது வந்து கொஞ்சம் டைம் பீரியட், 1 month தானே எங்களுக்கு அந்த டைம் பீரியட். அவங்களோட இருந்தாங்க. ஆமா, அதுலயும் 1 week தான் நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவர் வருவார், லஞ்ச் பிரேக்கில் வருவார், இந்த மாதிரி ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவேன். நானாக தான் நோட் பண்ணுவேன், இவங்க எப்படிலாம் எல்லாத்தையும் போகிறாரு, எப்படி ஸ்டெப்ஸு போகிறாரு, எப்படி லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறாரு, அதெல்லாம் நானே போய் பார்த்துட்டு பின்னாடியே பார்த்துட்டு நாங்களும் இன்னொருத்தையும் வந்துடுவோம். அப்புறமேட்டு நான் சொல்லுவேன், நீங்கள் அங்கே போனீங்க, நான் உங்களை அங்கே பார்த்தேன், அப்படியா அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அந்த 1 month அப்புறம் தான் நாங்கள் அந்த இமெயில் கம்யூனிகேஷன் தான் எங்களுக்கு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கற்றுக்கிறதுக்கான ஒரு வே இருந்தது. எப்படி தெரிய வந்துச்சு உங்களுக்கு இந்த ஏஜ் கேப் இவ்வளோ இயர்ஸ்? ஏம்மா, எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லா சர்டிஃபிகேட்டுமே எனக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்டாரு இமெயிலில். ஸோ அப்போ தான் நான் பார்த்தேன் எல்லாமே இருக்குது. பட் எனக்கு என்னென்னா, இருந்தால் என்ன, நமக்கு தேவை லைஃப்பில் ஒரு நல்ல பார்ட்னர் தானே தேவை. அவர் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் பண்ணி வந்ததே பெரிய விஷயம். அதில் பார்ட்னர்லாம் தேடணும்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் வந்து ஃபைனான்ஷியலாகவும் அவங்க கொஞ்சம் எல்லாம் கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால இவர் ரொம்ப பயந்துட்டாரு. அதுதான் அது நான் வந்து அந்த ஸ்டேஜ் ஹை. ஓகே, அவர் அப்படி பெரிய மீன் அப்படி. ஆமா, அவரோட கம்பேர் பண்ணா நான் இவ்வளவு தூரத்துல இருக்கேன். ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஹையா இருக்கிறதுனால அவர் பயப்படுறாரு. அதனாலதான் பெரிய சின்ன மீனா பார்க்கும்போது பெரிய மீனே எனக்கு வந்திருக்குன்றது அது சொல்றாரு சிம்பாலிக்கா. நீங்க இப்ப நிறைய டெய்லியும் வந்து அந்த 1 week ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் கொண்டு போய் கொடுப்பீங்களா, ரசகுல்லா அந்த மாதிரி நீங்க செஞ்சதுலேயே வந்து நீங்க எடுத்து போய் கொடுத்துருப்பீங்க. இந்த 1 week அந்த கொடுத்ததுல ரொம்ப பிடிச்சது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரா? அவர் வந்து பிஸ்கெட் சாப்பிடுவாரு. ஸோ பிஸ்கெட் கொடுத்ததுக்கு இது நான் வந்து ஊர்ல இருந்தே எடுத்துட்டு வந்தேன், உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால கொஞ்சம் எப்போல்லாம் நான் பார்க்குறேன்னா ஏதாவது சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு போயிடுவேன். அவர் வந்து இந்த பொண்ணு எதுக்கு நமக்கு தருது அப்படின்ட்டு அவர் யோசிப்பாரு. நீங்க இப்போ ஒரு 1 week நீங்க ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, அவருக்கு என்னைக்காச்சும் தோணி இருக்கா, ஏன் இவங்க நமக்கு இதெல்லாம் பண்றாங்க, ஏன் நமக்கு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, ஏன் நம்ம குக்கீஸ் கொடுக்குறாங்கன்னு தோணி இருக்கா? ஸ்நாக்ஸ் அது மாதிரி கொடுப்பாங்க. வந்து அவங்களுக்கு ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவங்க பார்க்கறதுக்கும் ரசகுல்லா மாதிரி தான் எல்லாரும் நிற்கணும். அதனால அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து ஒரு நாள் வந்து அவங்க கொடுத்தாங்க, எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பேரே நான் ரசகுல்லா தான் அந்த மாதிரி உங்க செல்ல பேர் இப்போ ரசகுல்லாவா? எப்படி கூப்பிடுவாங்க உங்களை? ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இருந்தாரு, அப்படிலாம் கூப்பிடாதீங்க ஃபுட்டு பேரை வச்சு. அப்புறமேட்டு தான் என்ன ஸ்வீட்டி கேர்ள்ன்ட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அது அப்படியே பேர் கண்டினியூவாகவே ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா கான்வர்சேஷன் வந்து மெயில்ல ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு எப்ப வந்து அது வந்து ஒரு லவ்வா ஒரு மாறின தருணம்? நைட்டு வந்து ஒரு 12 ஆக போகுது. அப்போ தான் வந்து அந்த பாட்டோட ஃபுல்லாக பாடினாரு. எனக்கு அந்த நான் படம்லாம் அவ்வளோவா பார்த்தது கிடையாது. எங்கள் வீட்டில் டிவியும் கிடையாது. டிவி பார்க்கவும் விட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது எங்கள் அம்மாட்ட கேட்டேன், "அம்மா இந்த மாதிரி பாட்டு பாடினாருமா" அப்படின்னு. என்ன பாட்டுன்னு அந்த வரி சொல்லி, அவங்க உனக்கு ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஓ! இது இப்படி தான் பண்ணுவாங்களா? ஏன்னா வந்து நம்ம பார்க்குறதுல டைரெக்டாக போட்டு அந்த மாதிரி தானே ஐ லவ் யூ இல்ல எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி தானே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ஒரு பாட்டு விஷயத்துல மட்டும் எங்கள் அம்மாட்ட கேட்டதில்ல. அப்புறம் தான் இவர் வந்து கேட்டார், "நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா?" அப்படின்னு. நான் சொன்னேன், "வாங்க வந்து பேசுங்க பார்ப்போம்" அப்படின்னு. பட் வந்த உடனே கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா, இவருக்கு படிச்சிட்டு இருக்காரு இல்லையா? ஜாபுக்கான வந்து செக்யூர்டான ஜாப் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலிலையுமே இவங்க ஃபைனான்ஷியலாகவும் ஸ்டேபிள் இல்லை, எப்படி நம்ம நம்பி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஹெசிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேணாம் விட்டுறலாம். பட் நான் நினச்சேன் இவருக்கு வந்து நம்மளோட ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அந்த ஹெல்ப் இருந்தால் அவர் ஒரு இந்த ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு டூலாக நம்ம இருக்கலாம். அதனால எங்கள் அம்மாவும் நல்லா நிறையா அவமானம் எல்லாரும் கேட்டது, "உன் பொண்ணு தியாகத்துக்காக தான் கட்டி கொடுத்தியா?" அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியாக குற்ற மாதிரி, "நீ பாவம் பண்ணிட்ட உன் பொண்ணை இப்படி கட்டி கொடுத்து" அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரோட கான்டாக்ட்ஸுமே அந்த டைம் நான் பிளாக் பண்ண வச்சுட்டேன். யார்ட்டையும் நீங்கள் பேசாதீங்க, இப்போ நம்ம பேசக்கூடாது. ஒரு வாழ்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும். இப்போதைக்கு அவங்க நம்ம பார்க்குற ஆன்சர் மட்டும் தான் அவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் ஜஸ்டிஃபை பண்ணாலும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இவருக்கான அந்த என்னென்ன ப்ராசஸிங்கோ அதெல்லாம் நான் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ஸ்கில்லுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி போகலாம். ஏன்னா டெஃப் பிளைண்டுன்றது டிஃபிகல்ட்டியான ஒரு இது. ஸோ அந்த டெஃப் பிளைண்டோட பொசிஷனை வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு நம்மளும் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது. ஏன்னா இவருக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியாதுல்ல, வேர்ல்டில் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இந்த இதெல்லாம் இருக்குது, ஸோ இவரை இதிலெல்லாம் மாஸ்டர் பண்ணணுன்ட்டு நான் கொஞ்சம் அதில் இனிஷியேட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இன்னும் எங்களுக்கு இந்த க்ரோத் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த டிவைஸ்லாம் அப்போ அவைலபிளாக இல்லை. இந்த டிவைஸ் வந்து மொபைல், இது வந்து ஆர்பிட் ரீடர் 20 செல்ஸ். இது வந்து காம்பேக்ட் வெர்ஷன். காம்பேக்ட் வெர்ஷன் மீன்ஸ் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ மொபைல் ஃபோன்ஸை ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்காக ரீட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த டிவைசஸ்லாம் யார்கிட்டையுமே இல்லை. ஸோ அது 2016. ஆமாம். ஸோ அது இல்லாததுனால நானே எப்போல்லாம் அவர் என்னை மீட் பண்ண வராரோ நான் நோட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் நடக்குது. நீங்கள் நம்மளை சுற்றி இந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் இல்லையா, என்ன கரண்ட்ல என்ன நடக்குது அப்டேட் இருக்கணும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி அவர்கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். அதுவும் சைன் லாங்குவேஜ். அந்த சைன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு நரம்பெல்லாம் புடைக்கும். ஓ, விடிய பேசிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நரம்பெல்லாம் வலிக்கும். வீட்ல நேர்ல பார்க்கும்போது நம்ம ஷேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஏன்னா வந்து நான் இவரை வந்து புரிஞ்சுக்கணும்ல, வெளியில கூட்டு போனா இவர்கிட்ட நான் எப்படி இருக்கணும், அவரு என்கிட்ட எப்படி பிடிப்பாரு, இதெல்லாம் இருக்குது இல்லையா. நம்ம ஒரு ஷாப்புக்கு கூட்டு போறேன்னா எப்படி நான் இவர்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும், இவர் என்கிட்ட வந்து எவ்வளோ லோ சவுண்ட்ல பேசணும். ஏன்னா இவருக்கு காது கேட்காதனால அந்த சவுண்டு எவ்வளோ தூரம்னு அவருக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம தான் சொல்லணும் லோ. ஸோ அந்த லோன்றதா எங்களுக்குள்ளார அந்த வெளியில போனா அது எப்படி இருக்கணும்ன்றது. ஆமா, நாங்க வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் இவர் வருவாரு, நான் அப்போ ஷேர் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி கொஞ்சம் நிறைய இடத்துக்கு போகும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது ரோடு. நல்ல ஒரு ஹைவே ரோடு, நடந்து போயிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்காக. அப்போ வந்து இங்கே பஸ் எல்லாம் வருதுன்னு என்னைய வந்து நவுத்தி இங்கே வச்சுட்டு இவர் வர்றாரு. ஆக்சுவலி அந்த பார்ட் நான் தான் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து ஏன்னா அது ரோடுன்னு ஒரு இது இருக்குதுல்ல, ஒரு சென்ஸு. ஸோ அவருக்கு தெரியுது நான் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இங்கே இருக்கணும். அது எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஆமாம், ஏன்னா இது நிறைய பேர் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. பட் கண்ணு தெரியாதவர் நம்ம தான் அதை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போனால் இவரு நமக்கு பாதுகாப்பு தராரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அந்த டைம் வர ஆரம்பிச்சது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்டெப்புமே நாங்கள் எங்களுக்குள்ளார ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணிக்க ஆரம்பித்தோம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸில். எனக்கு இப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடினார்ல, பட் ஏன் அந்த ஒரு பாட்டு மூலியமா உங்ககிட்ட வந்து அந்த காதலை தெரிவிச்சாரு, அந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்க காரணம் அந்த மாதிரி? அந்த பாட்டு வந்து
அது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் விஜயோட மூவியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. பிகாஸ் நான் அந்த விஜயோட மூவிஸ் தான் நான் பார்ப்பேன். நான் ரொம்ப அதிகமாக நான் தியேட்டருக்குலாம் போனது கிடையாது. ஆனால் போயிருக்கேன். தியேட்டருக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்த்துருக்கோம். அது முன்னாடி வந்து நான் பிறந்தப்போ வந்து எனக்கு விஷன் ப்ராப்ளமாக, எனக்கு பார்வையில் மட்டும்தான் ப்ராப்ளம் வந்துச்சு. எனக்கு ஹியரிங்கில் ப்ராப்ளம் கிடையாது. நான் அந்த வயசு ஆக தான் எனக்கு வந்து ஹியரிங்கில் ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக படிக்கும் போதெல்லாம் பிரெயில் அந்த இதை வச்சு தான் படித்தோம். ஸோ எனக்கு வந்து நான் மூவிஸ் பார்ப்பேன் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த சாங் எனக்கு ரொம்ப அதோட மெலோடி டியூன் எல்லாம் அதான் நீ காற்று நாமரும் என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. அந்த பாட்டு வந்து அந்த டியூன் ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி நிறைய எனக்கு அந்த டைம்ல கேட்கும். பட் எனக்கு ஃபுல் பாட்டு பாட வராது. ஏன்னா பிகாஸ் வந்து எனக்கு அந்த ஃபுல் பாட்டு எனக்கு வேர்டிங்ஸ் ஃபுல்லாக தெரியாது. எனக்கு இயரிங் ப்ராப்ளம் அந்த டைம் இல்லை, இயரிங் ப்ராப்ளம். ஸோ முன்னாடி கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மௌன ராகம் பாட்டு நிலவீவா அந்த 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 மூவியில் அந்த சாங் பாட்டுனா எனக்கு ஃபுல் சாங் பாட வரும். பட் ஏன்னா அந்த டைம்ல இயரிங் நல்லா இருக்கும். ஸோ அந்த மூவி இவங்க வந்து ரொம்ப திங்கு பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து அவங்களோட சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரி கிடைக்கிற லேடிஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் நிறைய ட்ரை பண்ணேன். முன்னாடியே நான் இது ஒரு டிசபிள் பர்சன், அவங்களுக்கு ப்ராப்ளம் லெக்கில் ப்ராப்ளம் வந்துச்சு. நான் அந்த டைமில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 2013க்கு முன்னாடி அவங்க எனக்கு லவ். பட் அதை வந்து பார்க்கறதுக்கு ஒன் சைட் லவ். அந்த லேடிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. கடைசியில் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அவங்க ஃபீலிங் அவங்க வந்து எங்களுக்கு என் ஜாப் இல்லை அந்த டைமில். பட் ஆனால் இவங்க வந்து நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கும் போது கூட அவங்க அந்த டைம் எனக்கு ஜாப் இல்லை. அவங்க தான் வந்து எங்கள் ஃபேமிலி கூட சப்போர்ட் பண்ணலை. அதனால் அவங்க தான் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் எப்போயும் தெரிஞ்ச நான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைஃப்பில் ரொம்ப எப்படி முன்னேறி போகிறேன்னு ஐடியாவே இல்லை. எங்கள் இன்ஸ்டிடியூஷன் என்ன ஏபிஎம்டியில் இருக்க முட்டுக்கால் இப்போ ஒர்க் பண்ணுற இன்ஸ்டிடியூஷனு எனக்கு முதுகெலும்பாக இருந்தாங்க கூட. ஆனால் வந்து அவங்க ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ சப்போர்ட் இல்லை. எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப வயசாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சிப்ளிங்ஸு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒன்று. அதனால அவங்க சொன்னாங்க, உங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் கையை நாங்கள் பிடிச்சி உங்களுக்கு நல்லவன முன்னேற்றத்துக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அதனால யார் வேணால் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தப்பே கிடையாது. யார் வேணால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பாட்டோட மீனிங் இருக்கும். ஓகே, நீங்க என்ன சொன்னாலும் நான் தலையாட்டுன்றது அந்த ரைட்ஸ் எனக்கு கொடுக்குறாரு. உங்களுக்காக என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கேன் அந்த மாதிரி, நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க அந்த மாதிரி. ஓகே, அவர் சொன்னாரு இப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு உங்க மேரேஜ் அப்போ அப்படின்ற. இப்போ லவ் பண்றப்போ ஒரு பீரியட் ஓகே, நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும் லவ். ஆனா அது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது இல்லை மேரேஜ்ன்றப்போ. அது நீங்க 2 பேரும் சம்மந்தப்பட்டது இல்லை, 2 ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு என் ஃபேமிலியெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. எல்லாருமே ஹை பொசிஷனில் உள்ளவங்க சொசைட்டியில். ஸோ இந்த மாதிரி இதுனா நீ என்ன தியாகம் ஏதாவது பண்ண முடியும்? அன்னை தெரசாக்கு ஏதாவது அடுத்து அசிஸ்டண்ட்டாக வேற போறியா? இல்லை உனக்கு ஏதாவது குறை இருக்கா? இல்லை இது மாதிரி அவங்களுக்கு தெரியும் குறை இல்லை, பட் அதை ஹர்ட்டிங்காக சொல்கிறாங்க. ஏதாவது சொல்லி நோ சொல்ல வைக்கணும் அதுக்காக. ஸோ வந்து உனக்கு ஏதாவது குறை இருக்கா? படிச்சிருக்கீல? இல்லை இந்த உன்னை யார் இந்த கோர்ஸ் சேர்த்து விட்டா? அழகாக நர்சிங் பண்ணிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகும், எதுக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்தீங்க? அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஃபைனான்ஷியலாகவும் ப்ராப்ளம் இல்லைன்றீங்க, அப்புறம் எதுக்கு இவரு ஏதாவது பணம்? நான் சொன்னேன் வேலையே இல்லைன்னு.
அவருக்கு வேலையே இல்லை, அவங்க ஃபேமிலி அவ்வளோ ஃபைனான்ஷியலாகவும் ஸ்டேஜில் இல்லை. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட ஹெல்ப் அவருக்கு தேவைப்படுது. இந்த இது நான் அவரோட இருந்தேன்னா அவரோட லைஃப்பை நான் என்னால் சேஞ்ச் பண்ண முடியுன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்ன நீ நம்பிக்கையெல்லாம் பற்றி பேசுகிற, அதுக்கு வேற யாராவது வரட்டும், நீ நீதான் எதுக்கு வந்து பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும்போது சரி நம்மளது அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால மூச்சு போட முடியாது. ஸோ இவங்க ஃபேமிலியில் என்னன்னா அவங்க நினைக்கவே இல்லை ஒரு 40 இயர்ஸ் ஆகுது தான் பையனுக்கு கல்யாணம் நடக்கும், தன்னோட பிரதர் கல்யாணம் ஆகும், யாருக்குமே ஐடியா இல்லை. அவங்க கூட பிறந்தவங்க அவங்க கூட பிறந்தவங்க அக்கா, அண்ணன், இன்னொரு தம்பி இருக்காப்புல, எல்லாருமே டிசபிலிட்டியை கேரி பண்ணுறவங்க தான். எல்லாருக்குமேவா? அவங்க அப்பாவும் இதே மாதிரி கேரக்டர், இதே கேட்டகரி. பட் வேரியேஷன் அந்த பர்சன்டேஜ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பர்சன்டேஜ் வந்து இவருக்கு கொஞ்சம் ஹை. ஓ, அந்த கம்பேரிட்டிவ்லி மற்றவங்க எல்லாருக்குமே கேட்டால் இவங்களுக்கு ரொம்ப பர்சன்டேஜ் அந்த டிசபிலிட்டியில் ஹையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்குமே ஐடியா இல்லை. இன்னும் நான் சொல்ல போன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ரெஜிஸ்டர் மேரேஜ் போகிறோம், லாயர் ஷாக் ஆகுறாரு. அவருக்கு தெரியாது நான் தான் பொண்ணுன்னு. நான் பக்கத்தில் நிற்கிறேன், இவர் இருக்காரு, இவரோட அக்கா ஹஸ்பண்ட் தான் வந்திருந்தாரு விட்னஸ் சைன் போடுறதுக்கு. ஸோ லாயர் கேட்க எங்கம்மா பொண்ணு அப்படின்னு என்ன கேட்குறேன். நான் தாங்க பொண்ணு. நம்பவே இல்லை, நம்ப மாட்டேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ நடத்த மாட்டேன் அப்படின்ட்டாரு. எல்லாரும் அவங்க வந்தவரும் சொல்றாரு, இல்லைங்க இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க, 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எல்லாம் இருக்கு, நம்ப மாட்டேன், இவ்வளோ ஏஜ் கேப் இருக்கு, இந்த பொண்ணு ஐயா தெரியுறாங்க, நீங்க எல்லாருமே ஏன்னா அவங்க அக்கா ஹஸ்பண்டுமே பிளைண்டு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு அங்க நடத்துறவருக்கு. நம்ம ஏதாவது பண்றது தப்பாயிடுமோன்ற பயம் அவங்களுக்கு பயம் வந்ததுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சைன் வாங்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருக்கும், இவங்க தன்னோட கான்சியஸா வந்து இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் அட்டன் பண்ணாங்கன்ற ஒரு ப்ரூஃபுக்காக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க கையெழுத்து பண்ண நிஜமாவே தெரியுமாமா இவருக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் தானான்ட்டு. ஐயோ, நான் தான் சொன்னேன், இந்த காலத்துல வந்து பொண்ணு கிடைக்கிறதே பெருசு, இதுல வந்து செகண்ட் மேரேஜில் இவங்களுக்கு நடக்குமான்னு அவர் அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா வந்து இந்த டிசபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால யாருக்குமே இதை பற்றின ஐடியாவே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியல. ஸோ எனக்கு இதில் தெரிஞ்சு கட்ஸோட தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா எனக்கும் தெரியும் நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், இதே டிசபிலிட்டி ஃபீல்டில் தான் நாங்களும் சர்வீஸ் பண்ணுறோம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டே சொன்னது, உனக்கு படித்து மூளை போயிடுச்சு போல இருக்கு. உங்க டிபார்ட்மெண்ட்ல அப்படிதான் சொன்னாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? இப்போ உங்க கூட இன்டர்ன்ஷிப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முன்னாடி சொன்னது வந்து எனக்கு கீழே பார்த்தாங்க என்னோட சாய்ஸ் தப்புன்றதுக்காக. அது தப்பு அப்படின்னு. ஏன்னா வந்து நாங்கள் படிச்சிருக்கோம், ஒரு டிசபிலிட்டி பீப்புளை மேரி பண்ணோம்னா அவங்களோட ஜீனில் வந்து அந்த இது போகுது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுமே நீ எதுக்கு உழுவுற அப்படின்ற கேள்வி தான் எங்கள் எல்லாருமே கேட்ட கேள்வி. நம்பலை நான். இல்லை அப்போ கடவுள்னு ஒருத்தர் படைச்சிருக்காருன்னா அப்போ கடவுளுக்கு தெரியாதா, அப்போ கடவுளையே நீங்கள் சந்தேகப்படுறீங்களான்ற மாதிரி தான் என்னோட வாதம் அந்த இடத்துல இருந்தது. அதனால கடவுளோட படைப்பை நம்ம எதையுமே குறை சொல்ல முடியாது, அது அவருக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி படைச்சிருக்காங்க. அவர் நார்மலாக போகிறவங்களுக்கு கூட எதையாவது கொடுக்கலாமே, அதனால நம்ம அது மாதிரி சொல்லக்கூடாது. சரி நீ பண்ணு, ஆனால் எப்படி இருக்கன்னு நீ நடந்திருக்கிற விதத்தில் தான் எங்களுக்கு தெரியும். என்னோட ஆக்ஷன்ஸ் தானே பேச போகுது அடுத்து. ஸோ நானும் சரி ஓகே, நான் அந்த இதை வந்து கொஞ்சம் தைரியமாக தான் எடுத்துக்கிட்டேன், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். உங்க வீட்ல வந்தாங்களா மேம்? அம்மா அப்பா யாருமே வரல. எல்லாருமே வந்தாங்கன்னா அவ்வளோதான். அப்ப தெரியாம தான் ஆமா போய் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, என்ன இயர்ல மேரேஜ் ஆச்சு? 2017லயே ஆயிடுச்சு. அடுத்த இயர் 1 இயர்லயே மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்ப என்ன ஏஜ் மேம்? நீங்க நான் இருக்கும்போது எனக்கு 23. எப்படி அந்த வயசுல உங்களுக்கு இவ்ளோ ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்க தோணுச்சு? ஏன்னா வந்து எங்க அம்மாவோட லைஃப்மே லவ் மேரேஜ் தான். அது வந்து கொஞ்சம் இந்த கேஸ்ட் பிரச்சனை, இத்தனைக்குமே 2 பேருமே அப்பர் கேஸ்ட் தான். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருந்ததுனாலேயே எங்கள் அம்மா வந்து ரொம்ப நொந்துட்டாங்க. எனக்கு மேரேஜ் மேலே விருப்பம் இல்லை, நான் படித்து முடிச்சுட்டு ஃபாரினில் செட்டில் ஆகணும், எனக்கு இங்கே இருக்கிறதே பிடிக்கல, அப்படியே நான் உங்களே கூப்பிட்டுக்கிறேன், அப்படி தான் நான் இருந்தேன். அப்போ இவரை மீட் பண்ணும்போது எங்கள் அம்மாட்டே சொன்னேன், இவரை நான் காட்டினேன். அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கும் தோணுச்சு, இவர் பேசாமல் இவரை கட்டிக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட்டு. பட் இவங்க பேக்ரவுண்டு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் இவர் கொஞ்சம் அமைதியாக இருக்காரு, நீ சொல்கிறத அவருக்கு லிசன் பண்ணுறாரு, கவனிக்கிறாரு. ஸோ அந்த இது பொறுப்பு தான் நமக்கு வேணும். நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அதை கேட்குறாரு பார்த்தியா, அந்த ஒரு இது இருக்கணும் கேரக்டர் அப்படின்றது எனக்கு பிடிச்சிருக்கு. என்னால் எங்கள் அம்மா நிறையா அவமானப்பட்டுட்டாங்க எனக்கு சப்போர்ட் பண்ண. ஆமாம்.
ஸோ அவங்க சொன்னாங்க நீங்கள் மேரேஜ் பண்ணுங்க, பட் என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது, நான் வந்து அங்கே நிற்கலாம் முடியாது, பட் நீங்கள் பண்ணுங்க, என்னோட பிளெஸிங்ஸ் எப்போவுமே இருக்கும், உங்களுக்காக நாங்கள் எப்போவுமே நான் வேண்டிக்குவேன், எனக்கு இல்லாட்டினாலும் நான் உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாவோட ஹோப் எனக்கு இருந்தது. ஸோ அந்த ஒரு ஹோப்பில் எங்கள் அம்மா எனக்கு இருப்பாங்க, எனக்கு வந்து யார் வேணாலும் எங்கள் அம்மா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் பண்ணேன். இவருக்கிட்டையும் சொன்னேன், எங்கள் அம்மா எப்போனாலும் இருப்பாங்களாம், எனக்கு நமக்கு ஏதாவது ஆபத்துனா வந்து நிற்பேன்னாங்க, ஸோ நம்ம பண்ணுவோம் அப்படின்ற போது நாங்கள் 2 பேரும் பண்ணோம். நெக்ஸ்ட் யாருக்குமே இவங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் மேரேஜ் வேற பண்ணிக்கலாம், ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு. ஸோ இவருக்குமே என்னோட ஹெல்ப் தேவைப்படுது, ஏன்னா மிட்வேல இருக்கோம் நாங்கள் படிக்கிறதுல. ஸோ என்னோட ஹெல்ப் இல்லைன்னா அந்த டைம் வந்து அப்படியே போயிடும், அந்த ஷைனிங் ஆகிற மொமெண்ட்டு அப்படியே போயிடும். ஸோ 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணோம், இதில் ரொம்ப யோசித்தோம். பட் என்னன்னா ஓகே நம்ம இது ஆப்ஷன் இல்லை, வெயிட் பண்ண வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு இந்த பிரச்சனையோடய முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேருமே தான் அந்த டிசைட் பண்ணி எடுத்துக்கிட்டோமே அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ். எங்களுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் கூட நம்மளால் வைக்க முடியலையே, ஒரு ரிசப்ஷன் கூட நடத்த முடியலையே அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்தாயிடுது. எல்லாரோட கமெண்ட்ஸுமே நான் என்ன ஒரு வார்த்தை சொன்னேன்னா, ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா ஆசீர்வதிக்க மாட்டாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கும்போது நல்ல வேளை ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரல, ரிசப்ஷனும் வைக்கல, பட் யாரும் தெரியாதவங்களாம் நமக்கு ஆயிரக்கணக்கான அந்த பிளெஸிங்ஸ் பிளெஸிங்ஸ் வந்துச்சு. ப்ரேயர் பண்ணிக்கிறேன், பிளெஸிங்ஸ் பண்ணிக்கிறேன்றது வந்து ஸோ நம்ம பட்ட கஷ்டத்துக்குலாம் இது ஒரு மருந்தாகவே இருக்குது நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்குமே. அதை தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், நல்ல வேளை நம்ம அதை நடத்தலை அப்படின்னு. ஸோ எல்லாருமே கேட்பாங்க, உங்களுக்கு மேரேஜ் ஃபோட்டோ கூட இல்லையா? இல்லைங்க, ஃபஸ்ட்டு லாயரே பயந்துட்டாருன்னு. அதை தான் சொல்லு, லாயரே பயந்துட்டாரு, வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாரு. இதுதான் எங்க லைஃப்ல அந்த வீடியோ இருக்கா உங்களுக்கு? எங்ககிட்ட அவர்கிட்ட மட்டும் இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா அவரு கேட்டாரு, இந்தாங்கம்மா விசிட்டிங் கார்டு, ஏதாவது உங்களுக்குள்ள டிவோர்ஸ் இது மாதிரி ஏதாவது வந்துடுச்சுன்னா என்கிட்ட வந்து மீட் பண்ணுங்க, முடிச்சு கொடுத்தேன். ஏன்னா நான் தான் இதை தொடங்கினேன், நானே முடிச்சிடுறேன். நான் சொன்னேன் அதெல்லாம் நடக்காதுங்க, நீங்க பாருங்க, நீங்க ஒரு நாள் நீங்க பாப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப அவர்கிட்ட வந்து இப்ப அந்த மேரேஜ் ஆன அந்த மொமெண்ட் இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு அப்படின்றது கேளுங்களேன். கல்யாணம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப வருந்த வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்களுக்கு என்னோட ஃபேமிலி சப்போர்ட். இது முக்கியமாக இந்த டிசேபிள் பீப்புளில் அவங்களோட ஃபேமிலிஸ் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க நிறைய பேர் வந்து இது மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க. முக்கியமாக டிசேபிள் பீப்புளை வந்து அவங்க ஃபேமிலிஸை சப்போர்ட் பண்ணி அந்த அந்த பொறுப்பை அவங்க மறந்துடுறாங்க நல்ல ஃபேமிலிஸ்லாம். எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி செல்ஃபிஷ், யாராவது கல்யாணம் பற்றி தான் திங்க் பண்ணதுக்காக அவங்க அவங்களுக்கு அப்புறம் யார் பார்த்துப்பாங்க, அவங்க அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பற்றி எதுவுமே வந்து ஃபீலிங்கே இல்லை. அதான் வந்து ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட நாங்கள் இது வரைக்கும் எங்களோட மேரேஜை செலிப்ரேட் பண்ணதுன்னா காரணம் வந்து எங்களோட ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கலாம். அதனால அது ரொம்ப ரொம்ப ஃபீலிங் ரொம்ப வருந்துடும் அந்த மாதிரி. அந்த நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனோம். அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் சிம்பிளாக தான் ட்ரெஸ் அவங்க ட்ரெஸ் சுடியில் நான் ஒரு பேண்ட்டு ஷர்ட்லாம் அந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனோம். ஸோ எங்கள் சைடில் வந்து திங்கு 2 பேர் விட்னஸ்க்கு வந்தாங்க. ஜஸ்ட் வருஷமாக அந்த மாதிரி விட்னஸ்க்கு வந்தாங்க, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து இப்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுக்கு காரணமே சொசைட்டியில் வந்து எங்களுக்கு பற்றி அவங்க பொறுப்பை மறந்துடுறாங்க. சொசைட்டி சும்மா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட அவங்க உங்களுக்கு சுமையாக தான் இருக்காங்க. அதனால சொசைட்டியில் ஆட்டிடியூட்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. நம்ம அதனால் இந்த அவங்க ஆட்டிடியூட்ஸ் சேஞ்ச் மாற்றணும், அதுதான் முக்கியம். அப்போ தான் நான் எல்லாரும் இன்னைக்கு வந்து இப்போ மாற்றுத்திறனாளிகள் தான் வந்து எல்லா சொசைட்டியோட கண் பார்வையில் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்டில் இருக்காங்க.
அவங்கள பார்த்து தான் உதாரணமாக எடுத்துக்கிட்டு சொசைட்டி மாறணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்ன டேட்டு கல்யாணம் பண்ணது? 7 December 20. டிசம்பர் தானா? ஓகே. அந்த டே நாங்கள் அந்த மேரேஜ் ஆஃபீஸ்க்கு போகும்போது வந்து ஃபீலிங்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் இருக்கிற சேம் ஃபீலிங்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் வந்து இனிமேல் லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் பார்ட்னர், அது எனக்கு ஒரு துணைவி. ஸோ இனிமேல் எனக்கு வந்து எந்தவித கஷ்டம் இருக்காது. என்னன்னா நானும் வந்து மற்றவங்க எல்லாரும் மாதிரி சரியா இருந்தீங்களா வந்து நானும் வாழ முடியும். ரெஸ்பெக்ட் சமூகத்தில் வந்து எனக்கு வந்து சம மரியாதை அது கிடைக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் முதல்ல முக்கியமாக எனக்கு ஃபீலிங் இருந்ததுன்னா நான் வந்து முன்னேற முடியும். அந்த அந்த முதல் இதுதான் எனக்கு அது. பிகாஸ் எனக்கு முன்னாடி வந்து இன்னும் லைஃப்பில் எப்படி முன்னேறிப்பேன் நான் இந்த டிசபிலிட்டி இருக்கிறதுனால இன்டர்நெட்டு இதெல்லாம் அக்சஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த டிவைஸ் இந்த இதில் நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் இதில் வந்து அந்த டிவைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணுறது கிடையாது. அதனால இவங்க தான் வந்து எனக்கு புக்ஸு எல்லாம் வந்து அவங்க செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த புக்ஸை வச்சு படித்து தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு காரணம் தான் அவங்க செலக்ட் பண்ண புக்ஸு தான். நானும் நிறைய இவங்க அதுக்கு முன்னாடி இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து பீப்புள்கிட்ட கூட அந்த எனக்கு டிஜிட்டல் லைப்ரரிஸு அந்த புக்ஸ் அது இப்போ சாஃப்ட் காப்பீஸ் எல்லாம் நாங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த முன்னாடியே எனக்கு அந்த லைப்ரரிஸ் எக்ஸஸ் இருந்துச்சு. பட் மற்றவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி கொடுங்க சொன்னால் இங்கே நிறைய இதில் 5 லட்சம் புக்ஸ் இருக்குது இந்த லைப்ரரியில். நான் எந்த சர்ச் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால பட் ஆனால் இவங்ககிட்ட தான் அந்த வந்து கஷ்டமே கிடையாது. அவங்ககிட்ட என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னோன்னா அவங்க ஈஸியாக புக்ஸ் எடுத்து கொடுப்போம். அதனால நான் இது வரைக்கும் 100 புக்ஸ்க்கு மேலே படிச்சுட்டோம். இந்த மாதிரி இந்த டிவைஸ் எல்லாம் 40 செல்ஸ் தான். நம்ம ஆக்சுவலாக ஒரு கம்ப்யூட்டர் லைனில் 72 செல்ஸ் இருக்கும், 72 கேரக்டர்ஸ் ஒரு லைனில். ஒரு ஸ்க்ரீனை நீங்கள் ஒரே பாலில் படிக்குமா. பட் நான் வந்து ஒரு 40 கேரக்டர்ஸ் தான் நாங்கள் படிக்க முடியும். அதனால் அது இவ்வளோ சின்ன இதில் நான் வந்து 100 புக்ஸ் படிச்சிருக்கேன்னா யாராவது சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் நான் என்ன வச்சுருக்கேன், என்னோட லேப்டாப் டெஸ்க்டாப்லேயே நான் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அந்த இது படித்ததுனால பிகாஸ் எங்களுக்கு வந்து ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கு, கேட்காதனால மற்ற வெளியிலேருந்து வர விஷயங்கள்லாம் அது எங்களுக்கு கேட்க ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் இவங்க நான் டிசபிலிட்டி ரிஹாபிலிட்டேஷனில் ஒர்க் பண்ணாலும் அவங்க நிறைய விஷயம் டிசபிலிட்டி பற்றி அவங்க யூடியூப்ஸு அந்த மாதிரி திங்ஸ்லேருந்து அவங்க கலெக்ட் பண்ணி என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க என்கிட்ட. ஸோ அதனால எனக்கு நாலேஜ் இவங்க தான் என்னோட நாலேஜ் ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு காரணம். நிறைய பெரிய மேடைகளை ஏறி பேசுறதுக்கு காரணம் இவங்க. ஒரு லைக் ஒரு விமனா இருக்கப்போ நம்மளுக்குள்ள ஒரு சில ஹெசிடேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் பாப்பா பிறக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலாவும் ஃபேமிலிக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஃபேமிலியில் ஒரு 4-5 பேருக்கு இருந்திருக்குன்றப்போ உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயும் ஒரு பயம் இல்லையா, நம்ம குழந்தைக்கு எது ஒருவேளை அஃபெக்ட் ஆயிடுமோன்னு ஒரு பயம் as a விமனா கேட்குறேன். இல்லை, நானும் நிறைய ப்ரெக்னன்சி டைமில் ஆக்சிடென்ட் படிச்சிருக்கேன். நிறைய இது டிசபிலிட்டின்றது எப்போ வேணாலும் நடக்கலாம். பிசிக்கல் டிசபிலிட்டிலாம் உங்களுக்கு தெரியும்ல, பைக்ல போறோம் கிராஷ் ஆச்சுன்னா கால் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.